அண்ணா அண்ணா ஹாய் அண்ணா இங்கண்ணா ரொம்ப பெரிய ஸ்டேஜ் இங்கண்ணா அண்ணா ஸ்டேஜ்லண்ணா அண்ணா 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 இப்ப பேச மாட்டாங்க பாரு அண்ணா ஹாய் ஹாய் அண்ணா அண்ணா ஹாய் அண்ணா இங்கண்ணா ரொம்ப பெரிய ஸ்டேஜ் இங்கண்ணா அண்ணா அண்ணா ஹாய் சார் உங்க ஹேர் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குல்ல ஹேர் என் ஏர் கொஞ்சம் சீக்கா போட்ட மாதிரி இருக்குது உன் ஏர் வந்து சுனாமி அடிச்ச மாதிரி இருக்குதுமா அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ சார் இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நல்லா பண்ணாலே சிரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்கிறேன், சரிங்க. அண்ணே அண்ணே ஒவ்வொரு ஃபோட்டோ காட்டுவாங்கண்ணே, அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் உங்க ஸ்டைலில் ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மிலிட்ரி ஓட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. சூப்பர்ண்ணே. அடுத்த ஃபோட்டோ மைக்கேல் ஜாக்சன் கூட லாஸ்ட்டாக கிட்டார் வச்சுருக்க மாதிரி இருக்குது லாஸ்ட் ரோவில். அடுத்தது அடுத்தது வடிவேல் சாருக்கு டூ போட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. போண்டா பண்ணி பூ கொடுக்குற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மக்களே இருமா, வவால் ட்ரெஸ்ஸு இரு. அதாவது நான் காமெடின்னம்மா எந்த படத்தில் நான் ஃபைட் பண்ணி பார்த்துருக்கேன். கூர்கால கூட கயிறு கட்டி தொங்க தான் விட்டானுங்க. இல்லை ஃபைட் பண்ணாதான் ஹீரோவா இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுண்ணே. அப்போ அது கதையும் நாயகம் தானம்மா. சரிண்ணே, தப்பா சொல்லிட்டேனே. சரிண்ணே, ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர் பண்றேன், அதனால வந்து என்ன மன்னிச்சிங்க. அதானே தலை கூட நடிச்சிங்க, தளபதி கூட நடிச்சிங்க, ரஜினி சார் கூட நடிச்சிங்க, எல்லார் கூடயுமே நடிச்சிங்க. அடுத்தது என்னண்ணே? வீட்டுக்கு போய் உட்கார சொல்றியம்மா? இல்லைம்மா, அப்படிதான் எவ்வளோ பாசிட்டிவா கேட்குறேன். சார் உங்க ஹேர் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குல்ல ஹேர். என் ஏர் கொஞ்சம் சீக்கா போட்ட மாதிரி இருக்குது, உன் ஏர் வந்து சுனாமி அடிச்ச மாதிரி இருக்குதுமா அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ சார் இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நல்லா பண்ணாலே சிரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்கிறேன், சரிங்க.